இருக்காங்கன்னா சைல புத்தியாகவும், 2வது நாள் பிரம்மச்சாரிணியாகவும், 3வது நாள் சந்திரகாண்டாவாகவும், 4வது நாள் கூஸ்மாண்டாவாகவும், 5வது நாள் மகா காளியாகவும், 6வது நாள் கந்த மாதாவாகவும், 7வது நாள் காத்தியாயனி தேவியாகவும், 8வது நாள் கௌரியாகவும், 9வது நாள் சித்திரை சாத்திரியாகவும் இவள் அங்கே காட்சி தருகின்றாள். கலியுகத்தில் துர்க்கை வழிபாடு என்பது எல்லா தீமைகளையும் அழித்து எல்லா தடைகளையுமே நீக்கி நம் வாழ்வை சிறக்க செய்கின்ற ஒன்று என்று புராணங்கள் எல்லாம் செப்புகின்றது. இதுக்கு முக்கியமா ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ராமரானவர் இலங்கையை நோக்கி புறப்படும் பொழுது முதல்ல துர்க்கை வழிபாட்டை